ध्यानमूलं गुरुर्मूर्तिं पूजामूलं गुरुर्पादं मन्त्रमूलं गुरुर्वाक्यं मोक्षमूलं गुरुकृपा. जय श्री रामकृष्ण. சீதை ராதை சாரதை இதுதான் தலைப்பு. ஒரு நல்ல நேரத்தில் உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். ஒரு அற்புதமான சொற்பொழிவு ஸ்ரீமத் சுவாமி வீரபத்ரானந்த மகாராஜ். எப்பவுமே மகாராஜுடைய ஸ்பீச் வந்து எழுச்சி மிக்கதாக இருக்கும், தூங்குறவங்களை கூட தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உணர்ச்சி மிக்க உரையை நெகிழ்ச்சியோடு எல்லாரும் கேட்டுக்கு அப்புறமா நான் வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறேன். ஏன்னா உண்ட மயக்கம் எல்லாருக்குமே இருக்கும், தவிர்க்க முடியாதது. அதனால் நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், நான் என் வேலையை பார்ப்பேன். ரெண்டு பேரும் பரஸ்பரம் டிஸ்டர்ப் ஆகாமல் அன்னையை பற்றி சீதையாக சாரதையாக ராதையாக வந்த அந்த பரபிரம்மத்தை பற்றி கொஞ்ச நேரம் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை இங்கே எல்லாரும் முன்னாடியும் பகிர்ந்திருப்பதற்கு ஸ்ரீமத் சுவாமி கமலாத்மான்ஜி மகாராஜ் அவர்கள் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். எங்கள் வீற்றிருக்கும் அனைத்து துறவி பெருமக்களின் அம்பாக்கள் அனைவரினுடைய பாதங்களிலும் என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரங்களை சமர்ப்பித்துவிட்டு அன்னையை பற்றி சிந்திக்கிறேன். ஒரு சமயம் திலகர் வந்து அவருடைய வீட்டில் இருக்கார். அவருடைய மருமகள் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. அவருடைய பேரை அந்த பூஜையை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான். உடனே அவங்க வந்து சொல்கிறாங்க, மாமா கொஞ்ச நேரம் இவனை பார்த்துக்கோங்க. உடனே அந்த சின்ன பையனை கூப்பிட்டு தன்னோட 2 காலுக்கு நடுவுலையும் வச்சுட்டு அவர் சொல்கிறார், அம்மா பூஜை பண்ணுறாடா, நீ வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் கேட்குறான், எதுக்கு அம்மா பூஜை பண்ணுறா அப்படின்னு இந்த குழந்தை கேட்குறான். உடனே அவர் சொல்கிறார், தன்னுடைய கணவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பூஜை பண்ணுறான். சரி, அம்மா வந்து கணவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக பூஜை பண்ணுறா, கூட மற்ற அக்காலாம் பூஜை பண்ணுறாளே அவங்கெல்லாம் எதுக்கு பூஜை பண்ணுறாங்க? அவங்கெல்லாம் தனக்கு நல்ல கணவன் கிடைக்கணுங்கிறதுக்காக பூஜை பண்ணுறாங்க. சரி, அப்படின்னா நானும் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர் கேட்குறார், நீ எதுக்குடா பூஜை பண்ண போகிற அப்படின்னு. உடனே ஆமாம், அவங்கெல்லாம் நல்ல கணவன் கிடைக்கணும்னு பூஜை பண்ணுறாங்கல்ல, நான் நல்ல மனைவி கிடைக்கணும்னு பூஜை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த குட்டி பையன் சொல்கிறான். உடனே அவர் என்ன பண்ணுறார், அவனை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு திலகர் சிரிச்சிடுறார். சிரிச்சிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு ஒரு பதில் சொல்கிறார். நீ எல்லாம் பூஜை பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி ஒரு அற்புதமான பதிலை திலகர் அந்த சிறுவனுக்கு கூறுகிறார். அந்த பதில் இந்த தேசத்தில் பிறந்த ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு ஆணும் தன் மனதில் பதிய வைக்க வேண்டிய பதில். இந்த தேசத்தினுடைய பாரம்பரியம் பண்பாடு எதனால் இத்தனை காலம் வரை காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணரக்கூடிய பதில். அவர் சொல்றார், பேரனே, இந்த பாரத தேசம் மற்ற நாட்டை போல அல்ல. இந்த பாரத தேசத்தில் பிறந்த பெண்களும் மற்ற நாட்டு பெண்களை போலல்ல. இந்த தேசத்தில் பிறந்த பெண்கள் வேண்டுமானால் நல்ல கணவன் வேண்டுமென்று பூஜை பண்ணலாம். ஆனால் இந்த தேசத்தில் பிறந்த எந்த ஒரு ஆணும் தனக்கு நல்ல மனைவி வேண்டுமென்று பூஜை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இந்த பாரத தேசத்தில் சீதையின் வழிவந்த பெண்கள் அனைவருமே நல்ல பெண்கள்தான்.
அந்த சீதையினுடைய தூய்மையை தனக்குள் தன்னுடைய ஒவ்வொரு செல்லிலும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் நல்ல பெண்கள். ஆனால் யோசித்து பார்க்கணும், நம்ம சீதையினுடைய தூய்மை, சீதையினுடைய பண்புகள் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலத்துக்கு எப்படி இருக்கும், எப்படி பயன்படும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு ராமாயண காலத்தில் சீதை வாழ்ந்தாங்க, தூய்மையோடு இருந்தாங்க, கற்போடு இருந்தாங்க, இன்றைக்கி அதுக்கெல்லாம் ஒத்து வருமா? எவ்வளோ உலகத்தில் எங்கேயோ போயிட்டோம், சேட்டலைட்லேயே பெண்கள்லாம் போகிற அளவுக்கு வந்தாச்சு, நிலவுக்கே போகிறாங்க, இப்போ போய் அதெல்லாம் ஒத்து வருமா? அதெல்லாம் அப்படின்னா ராமாயணத்தை நாம் சரியாக படிக்கவில்லை என்று அர்த்தம். ராமாயணத்தில் ஒரு காட்சி, சீதை ராவணனால் கடத்தப்பட்டு அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. அந்த 10 மாத காலமும் அவர்கள் அனுபவித்த துன்பம் ஏராளம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் ராவணன் சீதையை பயமுறுத்துவதற்காக, தன்னுடைய ஆசைக்கு இணங்க வைப்பதற்காக சீதாமாட்ட பேசுகிறான். அந்த காட்சியை இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மாரும் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏன்னா ராவணன் கூறிய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு இளம் பெண்ணை நோக்கி இந்த சமுதாயத்திலிருந்து வீசப்படக்கூடிய அத்தனை கேள்விக்கணைகள், தாங்க முடியாத பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள். ராவணன் சொல்கிறான், சீதை என்னமோ அந்த ராமனை நினச்சி 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 நீ உருகிட்டே இருக்க, நீ ஒரு சக்கரவர்த்தியினுடைய மகள், நீ வாழ வேண்டியது ஒரு அரண்மனையில் சக்கரவர்த்தியின் மனைவியாக. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, காட்டில் போட்டுக்கிறது கூட ப்ராப்பரான சரியான ஒரு ட்ரெஸ் இல்லாத ஒரு வேடன் மாதிரி அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனை நினைத்து நினைத்து உருகிற. நான் யார் தெரியுமா? உலகங்களுக்கும் அதிபதி. நான் நினச்சேன்னா குபேரன் கூட, குபேரனே எனக்கு கீழே தான் இருக்கான், அவனுடைய செல்வம் முழுக்க எனக்கு சொந்தம். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு, ஒரு நகை இருக்கா, நகை நட்டு ஏதாவது இருக்கா, ஒரு ஆபரணம் இருக்கா? நீ மட்டும் எனக்கு சரி என்று சொல், என்னுடைய அத்தனை பட்டத்து ராணிகளும் உனக்கு சேவை செய்வார்கள். எப்படி? என்னுடைய அத்தனை மனைவிகளும் உனக்கு சேவை செய்வார்கள். அதற்கு அவன் கேட்கும் விலை அன்னை சீதையின் தூய்மை. இன்னைக்கு இதே மாதிரி சூழ்நிலை இன்றைய இளம் பெண்களுக்கு இருக்கு. வேலைக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிற இடங்களில், பஸ்ஸில், அலுவலகத்தில், பல பொது இடங்களில் ஆண்களோடு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலெல்லாம் அவர்களுடைய தூய்மைக்கு இதைப்போல் நேரடியான கேள்விகள் இல்லை. நான் சொல்லி எல்லாம் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தினசரி செய்தித்தாளில் ஒரு செல்ஃபோன் ஒரு பெண்ணினுடைய தூய்மையை எப்படி பறிக்கிறது என்பதையும், ஒரு இன்டர்நெட் எப்படி ஒரு பெண்ணினுடைய தூய்மையை பறிக்கிறது என்பதையும், இது போன்ற டிவியில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து, அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து தன் மனதில் பலவீனங்களை உருவாக்கி கொண்டு தன் தூய்மையை பற்றிய நினைவே இல்லாமல் உயர்ந்த இந்த மனித வாழ்க்கையை தொலைத்துவிட்டு துர்பாக்கியசாலிகளாக நிற்கக்கூடிய பெண்களை தினசரி நாம் பத்திரிகைகளில் படித்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சீதா மாதாவை என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா? அவர்களுடைய தூய்மை எழுந்து அங்கு பேசியது. ராவணனை சுட்டு எரித்தது அந்த தூய்மை. சீதையினுடைய ஒவ்வொரு செல்லிலும் நிரம்பி வழிந்த அந்த கற்பு தீயானது ராவணனை தன்னை நெருங்க விடாமல் பாதுகாத்தது.
இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் வெளிநாட்டிலும் சரி நம் பெண்களிடமும் சரி சொல்லும் பொழுது, இந்திய பெண்களின் லட்சியம் சீத்தையின் தூய்மை, அந்த கற்பு. ஆனால் இன்றைய இளம் பெண்களின் லட்சியம், அதை கொடுக்க மறந்தது யார்? இங்கு 20 மாநாடு நடத்தியிருக்கோம். நாம் எத்தனை பேர் சீத்தையின் தூய்மையை, அந்த தூய்மையை விட அதிகமான ஒரு பங்கு, நிலவில் இருக்கக்கூடிய கலங்கம் கூட என் மனதில் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்த அன்னை சாரதையின் தூய்மையை நம் குழந்தைகளின் மனத்தில் பதிய வைக்க வேண்டிய பொறுப்பு இந்த மாநாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களுக்கும் உண்டு. இல்லையால் நாம் அன்னை சாரதையின் குழந்தைகள் என்று சொல்வதில் அர்த்தமே கிடையாது. நாம் பேசாவிட்டால் அன்னை சீதையை பற்றி வேறு யார் பேசுவார்கள்? இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, அழகா பேசுங்க பேசிக்கிட்டே இருங்கன்னு. நல்லா சந்தோஷமாக கேட்டு நம்மளும் வாங்கி பேசிக்கிட்டே இருக்கோம் எல்லா குப்பையான விஷயங்களையும். நாம் சந்திக்கும் நபர்களிடம், நம் குழந்தைகளிடம், நம்மை சுற்றியுள்ள நபர்களிடம் சீதா தேவியை பற்றி பேச வேண்டும், சாரதையை பற்றி பேச வேண்டும். அப்படி பேசினால் மட்டும்தான், அன்று திலகர் சொன்னார் அல்லவா, இந்த தேசத்தில் எந்த ஒரு ஆணும் எனக்கு நல்ல மனைவி வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டியது இல்லை என்று. இன்னைக்கு உளுந்தூர்பேட்டை ஆசிரமத்துக்கு வரக்கூடிய எத்தனையோ தாய்மார்கள் கேட்கிறார்கள், என் மகனுக்கு ஒரு நல்ல பெண் மனைவியாக வேண்டும், யாராவது ஒரு நல்ல பொண்ணு இருந்தால் சொல்லுங்க. எப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியமான நிலைமை! நாங்கள் அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போகிறோம். என் வீட்டு பெண்ணை நான் அப்படி வளர்க்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. ஆனால் என் வீட்டுக்கு வர பொண்ணு மட்டும் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறோம். இது என்ன சுயநலம்? என் வீட்டு பொண்ணு எப்படி வேணாலும் போகலாம், என்ன மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் கூட வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அதற்கு நாம் கொடுத்திருக்கும் பெயர் சுதந்திரம். சுதந்திரம் என்ற பெயரில் நம்முடைய பண்புகளை நாம் இங்கு பலியிட்டு கொண்டிருக்கிறோம். சீத்தையினுடைய தூய்மை, சீத்தை என்றாலே அந்த தூய்மை நம் மனதில் நிறைகிறது. அதோடு ராதை, சீத்தையே பிடிக்கிறதுக்கு நம்மெல்லாம் கஷ்டப்படுறோம். ராதை, ஏன்னா இன்னைக்கு பல இடங்களில் நம்முடைய பெண்கள் கல்யாணமான ராவணன்களாலும் கல்யாணமாகாத ராவணன்களாலும் அவர்களுடைய கற்பு தீ என்பது கவனமாக அணைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அத்தனையும் நாம் விரும்பி பார்க்கும் பொழுதுபோக்கு என்ற பெயரில் ரசித்து பார்ப்பதன் மூலமாக இதை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாமலே செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கவங்களாவது இந்த செயலில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்ற ஒரு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக திலகர் சொன்ன, சுவாமி விவேகானந்தர் சொன்ன இந்த பாரத பெண்களின் லட்சியமான சீத்தை கண்டிப்பாக நம் பெண்களிடமும் இருப்பாள். ராதை பக்தியினுடைய உச்சம், அதுக்கு ரோல் மாடல் தான் ராதை. சாதாரண பக்தியே நமக்கு புரியறதில்ல, இதில் அந்த ராதையினுடைய பிரேமை நம்மளை மாதிரி இருக்கவங்களாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிரேமையின் உச்சத்தில் அத்தனை அழுக்குகளும் அழிக்கப்பட்டு விடுகிறது. பிரேமை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் பொழுது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, அந்த பிரேமையில் தன்னை பற்றிய சிந்தனையே இல்லை. ராதைக்கு எங்கேயுமே தன்னை பற்றின சிந்தனை இல்லை. பிருந்தாவனத்தில் இருக்கும் பொழுது ஒரு முறை சாரதாமா சொல்கிறாங்க, நான் சாரதை இல்லை ராதை அப்படின்னு சொல்லி. அவங்கள ராதையாக பார்க்கும் பொழுது அவங்க சொல்கிறாங்க, என்னை அம்மான்னு கூப்பிடாத ராதான்னு கூப்பிடும் பொழுது. ஏன்னா ராதா நமக்கு ஒரு தோழி மாதிரி, ஃப்ரெண்டு மாதிரி, யாருடைய துன்பத்தையும் காண சகிய மாட்டாள். அப்படிப்பட்ட ஒரு பிரேமை ஸ்வரூபம். தன்னை பற்றிய நினைவே இல்லை. தான் யார் மேல் அன்பு செலுத்துகிறோமோ அந்த அன்பு செலுத்துபவர்களினுடைய நன்மைக்காக மட்டுமே, அவர்களுடைய சந்தோஷத்திற்காக மட்டுமே தன்னுடைய சொல், செயல், சிந்தனை அத்தனையும் அர்ப்பணிப்பது. அதுதான் பெரியவங்க தன்னை இழந்த நலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பிரேமையை நம்முடைய குறுகிய மனத்தால், குறுகிய அறிவால் எட்டி பிடிக்க முடியும்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராதையினுடைய பிரேமையில்
அவங்க ஒரு குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த குடத்தில் 1000 ஓட்டை இருக்கும். கிருஷ்ணனை பற்றி மட்டுமே நினச்சிட்டு வந்ததுனால் அந்த ஓட்டையில் ஒரு சொட்டு தண்ணி கூட வழியில். அப்படின்னா நினச்சி பாருங்கள், இந்த பிரேமையை கேட்கும்போது நமக்கு இது முடியும்னு தோணுது. ஏதோ வாழ்ந்துட்டு போனாங்க, சொல்கிறாங்க, கேட்டுட்டு போவோம், அவ்வளோதான் தோணுமே ஒழிய இது ஏதோ நம்மளால் முடிகிற காரியமானு தோணாது. அந்த பரபிரம்மம் பார்த்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஐயோ சீதாவா, அதெல்லாம் அந்த காலத்துக்குலாம் ஒத்து வராதுப்பா, ராதையாவும் நினைக்கவே முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அம்மா என்ன, அம்மாவாக சாரதையாக நம்மில் ஒருவராக நம்மை போன்றே எல்லா பிக்கல் பிடுங்கல்களும் நிறைந்த குடும்பத்தில் சாரதையாக அந்த பரபிரம்மம் சீதையாகவும் ராதையாகவும் வந்து இந்த மனித குலத்தை வழிகாட்டிய வழி நடத்திய அந்த பரபிரம்மம் சாரதையாக ஜெயராம்பாடியில் குடும்பத்தில் அவதரித்தது. என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை தெரியுமா? எப்படி நம்ம வீட்டில் புடுங்கல் இருக்குமோ அதே மாதிரி புடுங்கல். இப்போ ராதையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணமே ஆகலை, அதனால் கஷ்டம், அது இல்லாமலே அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் நமக்கு குடும்பத்தில் கஷ்டம் வரணும்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மாமியார் இருக்கணும், அப்போ தான் மருமகளுக்கு கஷ்டம் வரும். ஒரு கணவன் இருக்கணும், கணவனுக்கு ஒரு மனைவி இருக்கணும் துன்பம் கொடுக்குறதுக்காக. மனைவி இல்லாமல் எப்படி கஷ்டம் வரும் கணவனுக்கு? அதனால் இந்த மாதிரி எல்லா பிக்கல் பிடுங்கல்களும் இருக்கணும். இந்த நச்சு பிடுங்கல்களோடு தான் அம்மா வந்தாங்க. அம்மாவுடைய சூழ்நிலையை பார்த்தோன்னா மிகவும் ஆச்சரியப்படத்தக்க சூழ்நிலை. இன்றைக்கி நம்ம நிறைய பேர் சொல்லுவேன், எனக்கு வர கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுங்க, என்ன மாதிரி இந்த உலகத்தில் கஷ்டம் அனுபவிச்சவங்க யாருமே கிடையாது. இதை சொல்லாதவங்க இங்கே யாருமே இருக்க முடியாது. எல்லாருமே அதை சொல்லுவோம். இன்வேரியபிளி வி ஆல் வில் சே திஸ். அது எப்படிப்பட்ட துன்பங்கிறது கிடையாது, அவங்கவுங்கள பொறுத்தது. அப்போ அம்மா வந்திருக்கிற சூழ்நிலையில் பார்த்தோன்னா அம்மாவை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் ஒரு தெய்வம் தன்னுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்கின்ற உணர்வே இல்லாத ஒரு பெரிய கூட்டம். எப்படிப்பட்ட கூட்டம்னா, ஒரே ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன், அன்னை இருந்த சூழ்நிலைக்கு ஒரு உதாரணமாக. ராது அப்படிங்கிற ஒரு பெண், அன்னையினுடைய தம்பி மகள். அவளை பல பேர் இங்கே அன்னையினுடைய வாழ்க்கை படிச்சிருப்பீங்க. அன்னை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலலாம் இருந்திருக்காங்கன்னு தெரியும். இருந்தாலும் இந்த ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அன்னை எப்படி வாழ்ந்தார்கள் குடும்பத்தில், அதுவும் நமக்காக, நம்ம குடும்பம் நடத்துகிறவங்க அத்தனை பேருக்கும் எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுப்பதற்காக. இல்லைன்னா அம்மாவுக்கு அவசியமே இல்லை. நமக்கு இங்கே கர்ம வினைகளால் ஒவ்வொருவருக்கும் ஒரு குடும்பம் அமைகிறது. அந்த கர்ம வினைக்கு ஏற்ப ஒரு கணவன் அல்லது மனைவி அல்லது மகள் ஆறு மகன் அமைகிறான். அன்னை கர்ம வினையே இல்லாதவர்கள், ஆனால் நமக்காக மாயையில் ஒரு குடும்பத்தை சுருட்டி செய்து அந்த மாயையில் எப்படி தான் இருந்து கொண்டு அந்த மாயை தன்னை ஒட்டாமல் ஒரு ஆன்மீக வாழ்க்கை, தன்னுடைய எந்த ஒரு நல்ல குணத்தையும் இழக்காமல் விட்டுவிடாமல் வாழ்ந்திருக்கிறார்கள். படிக்கும்போது எங்கள் வீட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு, நம்ம வீட்லேயே நடக்கிற மாதிரி ஒரு எண்ணம் நமக்கெல்லாம் வரும். ஒரு சமயம் அந்த ராது கர்ப்பிணி பெண்ணாக இருப்பாள். அப்போ அவளுக்கு வந்து இந்த கல்கட்டா நகரத்தினுடைய பரபரப்பு வேண்டான்னு சொல்லி ஜெயராம்பாடிக்கு போகலான்னு கூப்பிட்டு வருவாங்க. அம்மா கூட ஒரு கூட்டமே வரும். அம்மாவோட வாயாலேயே அதை சொல்கிறாங்க, ஒரு சமுத்திரத்தையே கட்டி இழுத்துண்டு போகிறேன்னு. நம்மெல்லாம் சொல்கிறோமே எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு, நம்மெல்லாம் என்ன சமுத்திரத்தையாக கட்டி இழுத்துட்டு போகிறோம்? அது இல்லை, நமக்கு ஒரு துணூண்டு டம்ளரை கட்டி இழுத்தாலே பெரிய மலை மாதிரி நமக்கு. ஆனால் அன்னை சொல்லும் பொழுது சொல்கிறாள், நான் ஒரு சமுத்திரத்தையே கட்டி இழுத்துட்டு போகிறேன். ஒரு 6 வண்டியில் ஜெயராம்பாடிக்கு போகிறாங்க. போகிற வழியில் கோயல்பாறை ஆசிரமத்தில் தங்குறாங்க. அந்த இடம் ராதுவுக்கு பிடித்து விட்டதால் அங்கேயே தங்கிடுறாங்க. ஆனால் ராது சாதாரண ஆள் இல்லை. இந்த ராது கிட்ட அந்த ராவணன் 10 தலை ராவணன் வந்திருந்தாலே ஓடி போயிருப்பான். அப்படிப்பட்ட ஆள் ராது. அவள் வந்து எல்லாம் பிரச்சனை தான்.
எதெல்லாம் பிரச்சனைன்னு பாருங்கள். யாராவது நடந்தால் அந்த சத்தம் கேட்டால் அவளுக்கு எரிச்சலாக இருக்குது. ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து வச்சாங்கன்னா அது என்ன ஒரு சத்தம் போட்டுரும், அந்த சத்தம் எரிச்சலாக இருக்கும். உடம்பெல்லாம் எரியுது அப்படின்னு கத்துவா. ஏதோ நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி சில பேருக்கெல்லாம் தோணும். நல்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது கிச்சன்லேருந்து ஒரு குக்கர் விசில் கொடுத்தா ஏமா அந்த கத்துது அப்படின்னு கேட்குற மாதிரி. அடுத்தது இதையாவது கண்ட்ரோல் பண்ணலாம், நடக்காதீங்கப்பா, சத்தமாக பேசாதீங்கப்பானா சொல்லலாம். காக்கா கத்துச்சுனா கூட இந்த பொண்ணுக்கு கஷ்டமாக போயிடும். அதுக்கு ஊன்னு கத்தி பெரிய பிரச்சனை பண்ணி உடம்பும் பலவீனம், மனதும் பலவீனம், நரம்பு தளர்ச்சி, இதில் மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சதுன்னா அம்மா அவ்வளோதான். எப்படி சமாளிப்பார்கள்? அப்போ இது ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் இதை சரி பண்ணுறதுக்கு வைத்தியம் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உடம்பு சரியில்லாமல் போனதுக்கு என்ன வைத்தியம் பண்ணணும்னு யார்ட்டையும் கேட்டுட மட்டும் கூடாது. கேட்டுட்டா அலோபதி, சித்தா, ஆயுர்வேதம் எல்லா தனக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸையும் எல்லாரும் சொல்லிடுவாங்க. குழம்பி போயிடுவோம் நம்ம எந்த டாக்டர்கிட்ட போகிறதுன்னு சொல்லி. இத்தனை வைத்தியங்கள் இருக்கக்கூடிய, இத்தனை சிறப்பான வசதிகள் இருக்கக்கூடிய காலத்தில் எப்படின்னா, அந்த காலத்தில் எத்தனைலாம் சொல்லியிருப்பாங்க. உடனே நளினி இன்னொரு ஆச்சார பைத்தியம், அது அந்த பைத்தியம் சொல்லுது, முன்னாடி இப்படி தான் சுரபாலாவுக்கு இருந்தது. அப்போ பைத்தியகாளின்னு ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலில் இருந்து காளிக்கு சாத்தின வளையல் கொண்டு வந்து போட்டோன்னா இந்த பைத்தியம் குறைஞ்சிரும், அப்படியே அந்த ராது பைத்தியம் மாதிரியே தான் இருக்குதுன்னு சொல்கிறான். உடனே இந்த வளையல் வைத்தியத்தை கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, சரி இந்த வளையல் வைத்தியம் செய்யலான்னு உடனே அம்மா ஒரு ஆள் அனுப்புகிறாங்க. அவங்க போய் அப்படியே அந்த காளிக்கு சம்பிரதாய முறைப்படி பூஜையெல்லாம் பண்ணி வளையலை எடுத்துகிட்டு வரோம். இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. வளையலை எடுத்துகிட்டு வந்த உடனே அந்த ஆள் சேர்ந்த நேரம் நைட். உடனே ஒரு குரூப் சொல்லுது நைட்டில் வளையல் போடக்கூடாது. சரி வச்சுருவோம், நாளைக்கு போடும். இல்லை அந்த வளையலை எங்கேயுமே கீழேயே வைக்கக்கூடாது. அடுத்த குரூப் சொல்லுது, மண்டையை பிச்சுக்க வேண்டியதுதான். அம்மா என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரியெல்லாம் தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் நம் குடும்பங்களிலும் வரும். ஒருத்தங்க சொன்னால் உடனே அதை செய்யக்கூடாது, இது செஞ்சால் தப்புன்னு சொல்லுவதற்கு 10 பேர் இருப்பாங்க. அப்போ இதை சொன்னவொடனே என்ன பண்ணுறது, ஒரு பெரிய சண்டையே நடக்குது. உடனே ஒருத்தர் ஐடியா கொடுத்து அந்த மரத்தை கட்டி, வளையலை கட்டி ஒரு மரத்தில் தொங்க விட்டுறாங்க. நைட்டு ஃபுல்லாக அந்த வளையலுக்கு காவல். அடுத்த நாள் எடுத்து அந்த வளையலை போட்டாச்சு ராதுவோட கையில். ஆனால் துரதிருஷ்டவசமாக ராதுவுக்கு முன்னேற்றமே இல்லை. உடுவாலா சுரபாலா, இந்த நளினி சொன்னான்னு செஞ்சீங்கல்ல, எங்கே என் பொண்ணுக்கு சரியாக போச்சு? எல்லாம் வேணும்னே பண்ணுறீங்க, என் பொண்ணு சரியாகக்கூடாதுன்னு தான் இத்தனையும் செய்கிறீங்கன்னு ஆரம்பித்தான். இதே சூழ்நிலை நம் குடும்பத்திலும் வரும். நான் சொன்னதை அன்னைக்கே கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு இவன் கெட்டு போயிருப்பானா? அன்னைக்கு அவன் வெளியில் போகும்போதெல்லாம் கேளுங்க கேளுங்கன்னு சொன்னேன், நீங்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல. எங்கே சுற்றுறான் என்ன பண்ணுறான்னு கேட்கவே இல்லை. இன்னைக்கு அவன் கெட்டு குட்டிச்சவராக நிற்கும்போது நீ தான் செல்லம் கொடுத்தேன்னு என்ன கேட்குறீங்களேங்கிற சண்டை பல குடும்பங்களில் சகஜமாக நடக்கிறது. அதே மாதிரி இங்கே சுரபாலாவுக்கும் நளினிக்கு சண்டை. உடனே சரி என்ன செய்யலான்னு, இப்போ நளினி சொன்னதை கேட்டாச்சு, அடுத்தது சுரபாலா சொன்னதை கேட்க வேண்டாமா? உடனே சொல்கிறா, இதுக்கு ஐஸ் கட்டி வாங்கிட்டு வந்து வைங்க, அப்போ தான் சரியாகும். கோயல்பாறை ஆசிரமத்தில் ஐஸ் கட்டிக்கு எங்கே போவாங்க? உடனே ஒரு ஆள் அனுப்பு, எங்கே ஐஸ் கட்டி எவ்வளோ தூரத்தில் கிடைக்குதோ போய் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து அந்த ஐஸ் கட்டியை ராதுவோட உடம்பு தலையில் வச்சு கட்டின உடனே அங்கே வந்தார் அந்த காளி. கத்து 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 கத்துன்னு கத்துறார். உங்களுக்கெல்லாம் மூளை இருக்கான்? அந்த பொண்ணு ஆல்ரெடி நரம்பு தளர்ச்சியில் இருக்குது, அதுக்கு போய் ஐஸ் கட்டி கட்டினா ஜன்னி வந்துடும், வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஆகும்? உடனே எல்லாருக்கும் பயம், ஐஸ் கட்டி எடு. இப்போ என்ன பண்ணுறது? காளி உடனே தன்னுடைய பங்குக்கு, இதுக்கு ஏதோ ஆவி தான் பிடிச்சிருக்கு, அதனால் மந்திரவாதியை கூட்டிகிட்டு வருவோம். வளையல் வைத்தியம் முடிஞ்சு போச்சு,
அடுத்தது ஐஸ் கட்டி வைத்தியம் முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது வைத்தியம் மந்திரவாதி வைத்தியம். உடனே ஒரு மந்திரவாதியை காளி வரவழைச்சு அந்த மந்திரவாதிகிட்ட ராதுவோட பிரச்சனைகள்லாம் சொன்னாங்க. உடனே அந்த மந்திரவாதி ஒரு அருமையான யோசனை சொன்னார். அதை கேட்ட உடனே அன்னையே நடுங்கி போயிட்டாங்களாம். என்னென்னா, ஒரு விதமான மீனிலிருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வரணும், 20 லிட்டர் எண்ணெய். அந்த எண்ணெய் கூட மரச்செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை சேர்க்கணும். இது 2 கிடைக்கிறத பெரிய கஷ்டம். மீன்லேருந்து 20 லிட்டர் எண்ணெய் எடுக்கணும்னா எவ்வளோ கஷ்டம். எத்தனை மீனை பிடிக்கிறது, எப்படி எண்ணெய் எடுக்கிறது. அடுத்தது இதுக்கு அடுத்து சொன்னார், அந்த காளி கூட்டு வந்தார் அந்த மந்திரவாதியை, அவரே அப்படி பார்த்து பயந்து போய் நின்றுட்டார். சொல்கிற, காட்டுக்கு போய் மனிதர்கள் காலே படாத ஒரு இடத்துல மிருகங்கள் சாணி போட்டிருக்கும். அந்த சாணியெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து மனுஷன் நடந்து போன இடமாயிடும். அங்கே எப்படி போய் கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வர்றது? எந்த மிருகம் இருக்கும், எப்படி இருக்கும், அங்கே போய் எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? அவன் சொல்கிறான், அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லா வாசனை பொருட்கள் போட்டு ஒரு களிம்பு தயார் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஒன்றா கொதிக்க வச்சு இதை தடவுனீங்கன்னா ராதுவுக்கு சரியாயிடும். இத்தனை பைத்தியங்களும் சேர்ந்து அம்மா கூட இருந்து குடும்பத்தில் இவ்வளவும் பண்ணுறாங்க. கடைசியில் சரத் மகாராஜ் ஒரு நல்ல டாக்டரை அனுப்பிச்சு ராதுவுக்கு உடம்பு சரிப்படுத்துகிறார். இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு தோணும், நம்ம குடும்பம் பரவாயில்ல, இத்தனை பைத்தியங்க இல்லை தானே நம்ம குடும்பத்தில்? கண்டிப்பாக இல்லை. அம்மாவுக்கு சுற்றி இருந்த அளவுக்கு பைத்தியம் யாரும் நம்ம குடும்பங்களில் இல்லை. ஆனால் அம்மா இத்தனை சூழ்நிலையிலும் என்ன பண்ணுறாங்க அம்மா அப்படின்னா, நமக்கு வாழ்ந்து காண்பதற்காக. அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படின்னு சொன்னால், பையன் சொன்ன பேச்சு கேட்கலன்னா, சில விஷயங்களில் நம்முடைய விருப்பத்திற்கு மாறாக நடக்கும் பொழுது ஒரு பையனோ பொண்ணோ, பல பெற்றோர்களால் வீட்டை விட்டு வெளில போகணும்னு சொல்ல முடியாது, வீட்டுக்குள்ளார வச்சுக்கவும் முடியாது. இப்போ அம்மாவோட நிலைமையில் பாருங்களேன், நளினியை வெளியில் போகணுன்னு சொல்ல முடியாது, வச்சுக்கவும் முடியாது, சமாளித்து தான் ஆகணும். அதே மாதிரி தான் குடும்பத்தில் எல்லா உறவுகளையும் வைத்து நாம் சமாளித்து தான் ஆகணும். அப்படிங்கிற போது அம்மா எந்த இடத்திலும் தன்னுடைய நல்ல குணத்தை அம்மா விடவே இல்லை, தன்னுடைய ஆன்மீகத்தை விடவே இல்லை. என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா இவ்வளோ நடக்கும். அதுவும் யாராவது இறந்து போயிட்டாங்க, ஒரு உறவினர்களோ பக்தரோ சீடரோ யாராவது ஒருத்தங்களை பற்றி செய்தி வந்ததுன்னா அம்மா அழும் பொழுது பார்த்தா வானமே இடிஞ்சு தலையில் விழுந்துட்ட மாதிரி ஆத்மார்த்தமாக அழுவாங்க. ஆனால் நைவேத்தியம் வைக்கிற நேரம் வந்த உடனே கண்ணை தொடச்சிட்டு அமைதியாக போய் அவங்க உடனே நைவேத்தியம் வைப்பாங்க. இப்போ கூட வீரபத்ரா அந்த மாதிரி சொன்னார், அம்மான்னு சொன்ன உடனே, பசிக்குதுமான்னு சொன்ன உடனே எழுந்திரிச்சு அவங்க அந்த அன்னையினுடைய நிலைக்கு வந்துடுறாங்க. அதே போல் அம்மா எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய நல்ல குணத்தை ஆன்மீகத்தை விட, இத்தனை உலகியல் பிரச்சனைகளில் மாட்டிகிட்டு இருந்தாங்கல்ல அம்மா, எங்கேயாவது இந்த பிரச்சனைகள் அம்மாவை சாப்பிட்டுருச்சா? அதுக்குள்ளார அம்மா மூழ்கிட்டாங்களா? இல்லவே இல்லை. இதே இது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா, குரு மகாராஜ் இருப்பார் நம்ம வீட்டில், அம்மா இருப்பாங்க, நாம் தினம் செய்ய வேண்டிய ஜபம் இருக்கும், பூஜை இருக்கும். ஆனால் என்ன சொல்ல, சரி இன்றைக்கி இந்த பிரச்சனை முடிஞ்சிட்டோம், நாளையிலேருந்து ஜபம் பண்ணிக்கலாம், நாளையிலேருந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம். எங்கேயாவது பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி உண்டா? நான் பிரச்சனையெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் தான் மேலே உலகத்துக்கு வருவேன்னு சொன்னால் அப்போ கூட தீராது நம்ம பிரச்சனைகள். சத்தியமாக தீரவே தீர. அப்படி யாராவது ஒருத்தங்க இருக்க முடியுமா? பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் தான் நான் மேலே வருவேன்னு சொன்னால் ஒரே ஒருத்தங்க இருக்க முடியுமா? அப்படி முடியவே முடியாது. அப்போ அம்மா எந்த ஒரு காரணமும் சொல்லவில்லை. தன்னுடைய பிரச்சனைகளுக்கு நடுவில் தன்னுடைய ஆன்மீகத்தை எந்த ஒரு சூழலிலும் விடவே இல்லை. ஆனால் நம்ம ஒரே ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்முடைய ஆன்மீகத்தை, நம்முடைய நல்ல குணங்களை, அது வரைக்கும் அன்பு இருக்கும், ஒரு பிரச்சனை வந்தானே அன்பு பறந்துடும், மற்றவர்களை அனுசரித்து போகக்கூடிய எண்ணம் இருக்கும். பிரச்சனைன்னு வந்தோடனே விட்டுடுவோம். இப்போ பிரச்சனைகள் வரும் பொழுது, துன்பங்கள் வரும் பொழுது என்னுடைய நல்ல குணத்தை நான் இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அது அன்னையை வழிபடுவதன் மூலமாகவே, அன்னையை என் வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வதன் மூலமாகவே
முடியும். ஒரு பக்தை ஒருத்தங்க வருவாங்க. அவங்க பல வருடங்கள் அன்னையை வழிபடக்கூடியவங்க. அவங்களுக்கு 3 பெண் குழந்தைகள். அப்போ அவங்களுக்கு மனசுக்குள்ளாரியே ஒரு பயம், நமக்கு இருக்கிறதெல்லாம் பெண் குழந்தைகள், உறவினர்கள் யாரும் கூட இருந்து செய்ய மாட்டாங்க, 3 பேருக்கு எப்படி கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்த ஒரு பயம். ஆனால் அம்மா கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. எப்பவுமே அன்னைக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வீட்டுக்காரனுடைய தொழில் நிமித்தமாக வேறு ஒரு ஊருக்கு போகக்கூடிய சூழ்நிலை. அங்கே போயிட்டாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய பொண்ணு பார்க்குறக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பொண்ணு பார்க்க வரேன்னு சொன்னால் அந்த வீட்டில் ஒரு 4-5 உறவினர்களாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அண்ணன், அண்ணி, தம்பி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமே நம்ம இல்லாமல் இவன் என்ன செஞ்சிருவா, இந்த அகங்காரம் இருக்கு இல்லையா, நான் இல்லாமல் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற அகங்காரம், இதுதான் இன்று குடும்பத்தில் பெரிய பிரச்சனை. ஒரு வீட்டில் ஈகோ மாமியார், ஈகோ மருமகள், ஈகோ கணவன், ஈகோ பொண்ணுன்னா அந்த அட்மாஸ்பியரை பொல்யூட்டடாக இருக்கும். மூச்சே விட முடியாது, மூச்செல்லாம் முட்டும். அங்கே என்ன இருக்கும், சண்டை சச்சரவுகள் வேணால், உலகப்போர் வேணால் நடக்காது, மீது எல்லாம் நடக்கும். ஆனால் அதுவே அந்த குடும்பத்தில் நாம் மாற்றி ஒரு ஸ்பிரிச்சுவல் மாமியார், ஒரு ஸ்பிரிச்சுவல் மருமகள், ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய பையன் அப்படின்னு சொல்லி யோசித்தா ஆன்மீக சூழ்நிலை அந்த குடும்பத்தில் இருக்கும். அங்கு அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இந்த அம்மா இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களும் சொன்ன உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அம்மா தான் அடைக்கலம். உடனே பிரார்த்தனை பண்ணுறாங்க, அழறாங்க அம்மாட்ட. ஏன்னா பல பேருக்கு நான் உதவி செஞ்சுருக்கேன். அவங்க குடும்பங்களிலெல்லாம் இதை மாதிரி வரும்பொழுது வரவங்கக்கிட்ட என்ன கேட்கணும், என்ன பண்ணணும்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி எனக்கு யாருமே இல்லையே, அம்மா நீ தான் அப்படின்னு சொல்லி அழறாங்க. உடனே அந்த சமயத்தில் உடனே ஒரு ஃபோன் கால் வருது. அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம், உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி என்ன? நினச்சி பாருங்கள். இந்த அம்மா இங்கே அழறாங்க, ஆனால் ஒரு ஃபோன் கால், அம்மாப்பேட்டையிலேருந்து பேசுகிறோம், உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு வழி சொல்லுங்க. உடனே இவங்க சொல்கிறாங்க, வராங்க. வந்தவர்கள் இவரோ இந்த அம்மாவோட பல வருடங்கள் சமிதியில் ஒன்றாக இருந்த சகோதரிகள், கூட பிறந்த சகோதரிகள் அல்ல, ஒரே ஊரில் இருந்தவங்க. அப்போ அவங்க வந்த உடனே இந்த அம்மாவோட நிலைமையை பார்க்குறாங்க. நீ எதுக்கு அழற அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு இது மாதிரி சாயந்தரம் பொண்ணை பார்க்க வராங்க, யாருமே இல்லை, எனக்கு என்ன செய்கிறதுனே புரியல. நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க டிஃபன் பண்ணாங்க, ஒருத்தங்க ஸ்வீட் பண்ணாங்க, ஒருத்தங்க அம்மா அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் பண்ணாங்க, வீட்டை ரெடி பண்ணாங்க, எல்லாம் கட 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 கடன்னு வந்த நால்வரும் அத்தனை பொறுப்புகளையும் எடுத்துக்கொண்டு செஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தபோது அவங்கக்கிட்ட என்னென்னலாம் கேட்கணும், இந்த மாப்பிள்ளை சரியானவனா, இந்த பொண்ணுக்கு ஏற்றவனா அப்படிங்கிறத எல்லாம் பார்த்து, இந்த வீட்டில் பெண்கள் தான் இருக்கிறார்கள், இந்த வீட்டுக்கு மருமகனாக நீ வரக்கூடாது, இந்த வீட்டுக்கு நீ மகனாக வரணும், அப்படி வரக்கூடிய மனநிலை அந்த மாப்பிள்ளைக்கு இருக்கான்னு பார்த்து பேசி இவர்கள் கல்யாணம் செய்து வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறார்கள். இந்த மனநிலை அம்மா சொல்கிறாங்க இல்லையா, இந்த உலகம் முழுவதும் உனக்கு சொந்தமாக்கிக்கொள், இங்கு யாரும் உனக்கு அந்நியர் அல்லன். அந்த ஒரு அம்மாவின் மனத்தில் வந்த அன்பு இன்னைக்கு பல பெண்களினுடைய மனதில் என் வீடு என் குடும்பம் அதிலேயே பொறுப்பெடுத்து செய்ய மறுக்கக்கூடிய பெண்கள், தன் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கே தான் பொறுப்பெடுக்க வேண்டும் என்ற எண்ணமில்லாத பெண்கள் இன்று தன்னை சுற்றி இருப்பவர்களினுடைய பிரச்சனைக்காக தான் ஏதாவது செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் அன்னையின் குழந்தை, நான் அன்னையின் குழந்தையாக இருந்து என்னை சுற்றி இருப்பவருக்கு பிரச்சனை வரும் பொழுது கை கட்டி வாய்மூடி இருந்தால் எனக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசமே இல்லை. அப்போ என் வாழ்க்கையில் கண்டிப்பாக நான் அன்னையின் குழந்தை என்பதை நிரூபிப்பதற்காக தினம்தோறும் அன்னை பல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அம்மா சீதையாக நமக்கு தூய்மையை காண்பித்து கொடுத்தார்கள். ராதையாக
உன்னதமான தியாகம் நிரம்பிய பிரேமையை காண்பித்து கொடுத்தார்கள். இவையெல்லாம் நமக்கு போதவில்லை என்று அன்னை சாரதியாக வந்து தாய்மையோடு எப்படி மனிதகுலத்தின் மீது தன்னை சுற்றியிருப்பவர்களிடம் அன்பு செலுத்துவது, நல்ல குணங்களோடு எப்படி வாழ்வது, பிரச்சனைகள் வரும் பொழுது நல்ல குணத்தை விடாமல், ஆன்மீகத்தை விடாமல் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வருடம் சுவாமி விவேகானந்தரினுடைய 150வது ஜெயந்தி வருடம். இந்த மாநாட்டினுடைய அறிமுக உரையிலேயே பூஜைக்குரிய சுவாமி கௌதமானந்த மகாராஜ் சொன்னாங்க, இங்கு வந்து நாம் எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்படியே போயிடக்கூடாது, ஒரு நோட்டிலையாவது எழுதி எடுத்துட்டு போய் திரும்ப திரும்ப நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதற்காகவே மடத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் நமக்கு அற்புதமான ஒரு இதழ் ராமகிருஷ்ண விஜயம் வருது. அன்னையின் வாழ்க்கை எப்படிப்பட்ட மாற்றத்தை ஒரு குடும்பத்திடம் ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிறத இந்த ஜனவரி மாதம் வந்திருக்கக்கூடியதில் ஒரு உண்மை சம்பவம் வந்திருக்கு. தீர்ப்புக்காக காத்திருக்கும் நீதிபதின்னு சொல்லிட்டு 3 நாள் அன்னையினுடைய இடத்தில் தங்கி அன்னையை பற்றி சிந்தித்து அன்னையின் வாழ்க்கையை பற்றி சிந்தித்ததால் ஏற்பட்ட மாற்றம். நாமும் 3 நாள் இங்கு தங்கியிருந்து துறவிகளினுடைய முன்னிலையில், அவர்களினுடைய தவத்தினுடைய முன்னிலையில் ஸ்ரீராமகிருஷ்ணரையும் அன்னையையும் சுவாமிஜியும் பற்றி சிந்திக்கிறோம் என்றால் நம் வாழ்விலும் ஒரு மாற்றம் வர வேண்டும். அது இந்த வருடம் சுவாமி விவேகானந்தரினுடைய 150வது ஜெயந்தி என்பதால் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரும் நம் வாழ்வில் அடுத்த வருடம் மாநாடு நடக்கும் பொழுது என் வாழ்வில் கண்டிப்பாக அன்னையிடம் இருந்து நான் சிலவற்றை கேட்க மட்டும் செய்ய மாட்டேன், பேசவும் செய்திருப்பேன். ஏனென்றால் நாம் பேசவில்லை என்றால் நம் பெண்களுக்கு தூய்மையையும் தியாகத்தையும் அன்பையும் நல்ல குணங்களையும் வேறு யார் கற்றுக் கொடுக்க முடியும்? அதனால் நம்முடைய அடுத்த சந்ததியினர் இதையெல்லாம் எனக்கு நீங்கள் யாரும் சொல்லி கொடுக்கலையே அப்படிங்கிற கேள்வியை நம்முன் வைப்பதற்கு முன் நாம் பொறுப்பெடுத்து கொண்டு அடுத்த சந்ததிக்கு இந்த தேசத்தினுடைய உயர்ந்த பண்பாட்டை, சீதையினுடைய தூய்மையை, ராதையினுடைய பிரேமையை, அன்னை சாரதையின் தாய்மையில் கனிந்த அன்பை கண்டிப்பாக அவர்கள் மனதில் விதைத்தால் வருங்காலத்தில் நம் குடும்பங்களில் அன்பும் சந்தோஷமும் நிம்மதியும் இருந்து அன்னை சாரதையின் குடும்பங்களாக நாம் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரின் குடும்பங்களும் உருவாகும் என்ற நம்பிக்கையில் அன்னை சாரதையிடம் என் பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து முடிச்சுக்கிறேன். நமஸ்காரம். பாரத பெண்மையின் பூரணியே, பக்த மனத்துள் காரணியே, சாரதே என்னும் தாரகினினும் சரிதை தியான பேரருள் செய், அன்பாய் தேடி வந்தோர்க்கு அருளாம் ஞான சிந்தேனை, இன்ப கருணை சிந்தையினார் எளிதாய் தந்தாயம் தாய்னே. ஸ்ரீ சாரதா தேவியாரின் பாதார கமல விந்தங்களுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். மும்மூர்த்திகளின் மகாநாட்டிற்காக இங்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். கடவுளின் அருளை பெறுவதற்கு கடுமையான தவங்கள் செய்ய வேண்டும் என்று பொதுவான கருத்துக்கு மாறாக அன்னையின் அருளை அனைவரும் எளிதாய் பெறுவதற்கு தேவையான ஒரு தகுதி அன்புதான். அன்னையிடம் அன்பு கொண்டிருப்பதற்கு அடையாளம் அனைவரிடமும் அன்பு கொண்டிருப்பதே ஆகும். அன்னையின் உபதேசம் அதுதான். அன்னையின் உபதேசங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அன்பை பற்றியே அவர் அதிகம் பேசியிருப்பதை நாம் காணலாம். உங்களுக்கு மன அமைதி வேண்டுமானால் பிறர் குற்றம் காண்பதை விடுத்து உங்களிடம் உள்ள குற்றத்தை எண்ணி பாருங்கள். இந்த உலகத்தை உனக்கு சொந்தமாக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகம் முழுவதும் உனக்கு சொந்தம் என்னும் பரந்த மனப்பான்மையை
மற்றவர்களுடைய குற்றம் எப்பொழுது நமக்கு தெரியும்? அவர்களை அயலாராக கருதும்போது தான் நமக்கு தெரியும். யாருமே நமக்கு அயலார் அல்லர் என்றால் யாரிடம் நாம் குற்றம் காண முடியும்? ஆகவே யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் மனப்பான்மையை வளர்த்து உலகத்தையே நமக்கு சொந்தமாக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே அன்னையின் உபதேசம். கல்வி செல்வத்தை அடைய விரும்பி ஆரம்ப பள்ளிக்குள் நாம் அடியெடுத்து வைக்கும்பொழுது முதல் படியாக நமக்கு எடுத்து கொடுக்கப்படும் அடியே அன்னையும் பிதாவும் முன்னரை தெய்வம் என்னும் அருச்சுவடிதான். அங்கிங்கென் ஆதபடி எங்கும் பிரகாசமாய் என்பதற்கு இணங்க எங்குமே நிறைந்துள்ள இறைவன் மனிதர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அவரவர்களின் அன்னையின் மூலமே அன்பெனும் பண்பின் அருச்சுவடையை அறிமுகம் செய்து வைக்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த அம்மை அப்பனுக்கு கூட தாயன்பை தானும் கற்று அனுபவிக்க வேண்டும் என்ற ஆவல் இருந்திருக்குமோ என்னும் வியந்து போற்றும் வண்ணம் காரைக்கால் புனிதவதியாரை அம்மையே என்றழைத்து அவரை காரைக்கால் அம்மையாராக்கி தாய்மைக்கு மேலும் மெருகேற்றியுள்ளார் கைலாசபதி சிவபெருமான். சமீப காலத்தில் தரணி தழைத்திட தாய்மை பண்பின் தனி சிறப்பை மீண்டும் உலகிற்கு தத்துரூபமாக படம் பிடித்து காட்டிட வங்கத்தில் வந்துதித்தார் நம் தங்கத்தாய் அன்னை அகிலாண்டேஸ்வரி. அன்பே உருவாக அன்னை சாரதியாக வந்து பிறந்தார். சுமார் 160 ஆண்டுகளுக்கு முன் தூய அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் ஜெயராம்பாடி என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தார். இந்தியாவில் ஏறத்தாழ 6 லட்சம் கிராமங்கள் உள்ளன. ஏன் ஜெயராம்பாடியை மட்டும் உலக அளவில் ஒரு புனித தலமாக இன்று விளங்குகிறது? அங்கே அன்னை ஸ்ரீ சாரதா தேவியார் பிறந்து வளர்ந்ததால் தான் சிறந்து விளங்குகின்றது. தூய அன்னையார் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் அந்த இடம் சரித்திரத்தின் குறிப்பிடத்தக்க ஒரு வழிபாட்டு தலமாகிறது. அன்னை செய்வதெல்லாம் சமைப்பது, துணி துவைப்பது, தண்ணீர் எடுத்து வருவது, வீட்டை சுத்தம் செய்வது போன்ற சாதாரண வேலைகளே. ஆனால் சாதுக்கள் மகான்களின் நிலையில் அன்னை இவ்வேலைகளை செய்ததால்தான் அவை வழிபாட்டின் நிலையை அடைந்து இருக்கின்றன. உதாரணமாக நூல் நூற்பது என்பது சாதாரண மனிதன் செய்யும் ஒரு தொழில். ஆனால் அதையே மகாத்மா காந்தி செய்தவுடன் அது உயர்ந்த தேசிய இயக்கத்தின் அடையாளமாகவே ஆகிவிட்டதல்லவா? அதே போன்று அன்னை அன்றாடம் செய்யும் வேலைகளே வழிபாடாக இருக்கின்றன. அன்பெனும் குணத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஓர் உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது அன்னை சாரதா தேவியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அன்பு என்று நாம் ஒரு வார்த்தையில் கூறிவிட்டாலும் அதில் தியாகம், பரிவு, இரக்கம் எத்தனையோ அந்த வார்த்தைக்கு பின்னால் இருக்கின்றன. எனவே இத்தகைய மேன்மையான தாய்மை குணங்களை தெய்வீகமாக கருதி நாம் அதை தாய்மையில் காண்கின்றோம். தாயன்பில் அதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். சக்தி வழிபாடு பாரதம் முழுக்கவும் நிறைந்திருப்பதால் அனைத்து பெண்களையும் நாம் தாயாக கருதுகிறோம். நமது நாட்டில் ஆறு, மலை, காடு என்று எதை எடுத்துக்கொண்டாலும் தாய்மையின் பெயராலேயே அழைக்கிறோம். இது இந்த பாரதத்தின் புனித மண் நமது இரத்தத்தில் செலுத்தியிருக்கும் வைட்டமின். ஒரு அன்பின் முழு அவதாரத்தை அன்னையாக காண்கின்றோம். மகான்கள் அன்பு காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு அன்பு செய்யவில்லை. அவர்களிடம் அது தவிர வேறு எதுவும் இல்லை. தன்னிடம் இருப்பவற்றைத்தானே ஒவ்வொருவரும் மற்றவருக்கு கொடுக்க முடியும். காளிங்கன் என்ற கொடிய நாகத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் அடக்கி அதை அழிப்பதற்கு முன், காளியா, நீ ஏன் மற்றவர்கள் மேல் உன் நஞ்சை செலுத்துகிறாய் என்று கேட்டார். அதற்கு அந்த நாகம் கூறுகிறது, பரமாத்மாவே, நீ என்னை படைக்கும் பொழுது எனக்கு அழைத்தது இந்த நஞ்சு மட்டுமே தானே. என்னிடம் இருப்பதைத்தானே நான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும் என்று கூறியது. இதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று கூறியது. அதுபோல மகான்களிடம், அவதார புருஷர்களிடம் இருப்பதும் எடுக்க குறையாததுமாக மற்றவர்களுக்கு கொடுக்க முடிந்ததும் அந்த அன்பு ஒன்றுதான். மகான்களின் வாக்குகள் மிக சக்தி வாய்ந்தவை, பலமுள்ளவை. அத்துடன் அவை சத்திய வாக்குகளும் கூட. அவை நிச்சயம் நடந்தேறும். தூய அன்னையின் வாக்குகள் எவ்வளவு சக்தி வாய்ந்தவை என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் அறியலாம். கஞ்சிலால் என்ற ஒரு பக்தர் இருந்தார். அவர் அன்னைக்கு பிரத்யேக மருத்துவரும் ஆவார். ஒரு நாள் அவர் அன்னையிடம் தனக்கு ஆசி வழங்குமாறு கேட்டார். அன்னையும் மனப்பூர்வமாக ஆசீர்வதித்து அளித்து தொடர்ந்து அவரை மருத்துவ பணி செய்யும்படியும்
ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் நேர் சீடர்களுக்கு சேவை செய்வதன் மூலம் வாழ்வில் அனைத்தையும் நீ பெறுவாய் என்றும் கூறினார். சில நாட்களுக்கு பின் கஞ்சிலாலின் மனதில் ஒரு யோசனை தோன்றியது. அவர் பல ஆண்டுகளாக டாக்டராக பணிபுரிந்து சேவையாற்றியிருக்கிறார். ஆனால் சந்நியாசிகள் மக்களிடம் பெறும் மரியாதையை கண்டு அவருக்கு தானும் ஒரு சந்நியாசியாக வேண்டும் என்ற ஆர்வம் அதிகம் தோன்றியது. எனவே சுவாமி பிரம்மானந்தரை அணுகி தனது ஆர்வத்தை தெரியப்படுத்தினார். சுவாமிகள் அதற்கு மறுத்து அன்னை அவரை இல்லறத்தானாக இருந்து மருத்துவ பணியை தொடர்ந்து செய்யும்படி கூறியதை மீண்டும் நினைவூட்டினார். கஞ்சிலால் சில நாட்கள் அமைதியாக இருந்தார். பின் மீண்டும் பிரம்மானந்தரிடம் சென்று தனது கோரிக்கையை வெளியிட்டார். சுவாமிகள் மீண்டும் இல்லறத்தாருக்கு அகத்துறவே போதும், புறத்துறவு தேவையில்லை என்ற கருத்தை வலியுறுத்தினார். கஞ்சிலால் சுவாமிகளிடம் வீட்டில் இருந்து கொண்டே துறவு வாழ்க்கை கடைபிடிக்க இது வழி இது அனும் உள்ளதா என்று வினவினார். சுவாமிகள் சிரித்து கொண்டே, ஓ இருக்கிறதே, அப்படி ஒரு துறவு மார்க்கம் உள்ளது, ஒரு வீட்டில் இருந்து கொண்டே துறவு நெறியை கடைபிடிக்கலாம் என்று கூறினார். பின் சுவாமிகள், சரி, அந்நியன் வாக்கையும் மீறி நீ திரும்ப திரும்ப என்னை வற்புறுத்துவதால் நீ விரும்பியதை நான் அளிக்கிறேன் என்று கூறினார். ஒரு புரோகிதரை வரவழைத்தார். சந்நியாசத்திற்கான சடங்குகள் தொடங்கப்பட்டு இரவு முழுதும் தொடர்ந்தது. அதன் பின் பிரசாதம் கொண்டு வரப்பட்டு அது படைக்கப்பட இருந்தபொழுது 2 நரிகள் வந்து பிரசாதங்களை இழுத்து கொண்டு ஓடிவிட்டன. எனவே புரோகிதர், இது ஒரு சடங்கே அல்ல, தவறு நேர்ந்து விட்டது, இப்படி ஒரு சடங்கு நடந்ததாக எடுத்துக்கொள்ளவே முடியாது என்று கூறிவிட்டார். சுவாமி பிரம்மானந்தர் கஞ்சிலாரிடம், நான் தான் ஏற்கனவே துறவு உனக்கு சரியல்ல நெறியல்ல என்று கூறினேனே என்று கூறினார். கஞ்சிலால் சில காலம் அமைதியாக இருந்தார். சுவாமி பிரம்மானந்தரின் மகா சமாதிக்கு பின் சுவாமி சாரதானந்தரிடம் சென்று தனக்கு சந்நியாசம் தருமாறு வற்புறுத்தினார். பிடிவாதமாக அவர் திரும்ப திரும்ப வற்புறுத்தியை கண்ட சுவாமி சாரதானந்தர் அவருக்கு சந்நியாசம் கொடுத்தார். சந்நியாசம் பெற்று கஞ்சிலால் வீட்டிலேயே தங்கியிருந்தார். ஆனால் அதன் பிறகு அவர் குடும்பத்தில் பெரும் துன்பங்களை சந்திக்க நேர்ந்தது. அவரும் அவரது குடும்பமும் பெருமளவில் பாதிக்கப்பட்டு இறுதியில் அவர் இறக்கவும் நேரிட்டது. அன்னை கூறியதை கடைபிடிக்காவிட்டால் என்ன விளைவுகள் நேரும் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் அறிகின்றோம். அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் பிறப்பு ஒரு புதிய யுகத்தின் பிறப்பு என்று கருதினார் சுவாமி விவேகானந்தர். சக்தி தத்துவத்தை மீண்டும் மலரச் செய்வதற்கே அன்னை அவதரித்தார் என்று கூறினார் சுவாமிஜி. எங்கும் சக்தியின் விழிப்பை இன்று நாம் காண்கிறோம். ஆனால் விழிப்படைந்த அந்த சக்தி இன்று சரியான பாதையில் செலுத்தப்படாதையே நாம் காண்கின்றோம். பல்வேறு வகைப்பட்ட கருவிகள் நம் வாழ்க்கை தேவைகளுக்கு ஏற்ப வந்துவிட்டாலும் அன்பிற்காக இயங்கும் உள்ளங்களையே எங்கும் நாம் காண்கிறோம். எனவே இன்று அன்னையின் செய்தியும் அவரது பெருவாழ்வும் மிக தேவையுடையதாக இருக்கின்றன. நமக்கு சமய வரலாற்றில் தனித்துவம் வாய்ந்தவர் நம் அன்னை. அவர் பக்தியாகவும் கர்ம வீராங்கனையாகவும் யோகினியாகவும் ஞானியாகவும் வாழ்ந்திருந்தார். அசாதாரணமானதொரு குடும்ப சூழ்நிலையில் வாழ்ந்தவர். ஆனால் துறவி வேந்தர்களை உருவாக்குகின்ற துறவின் இருப்பிடமாக அவர் திகழ்ந்தார். இவ்வாறு முரணான அனைத்தையும் கோர்த்து நின்றது அவரது தாய்மையின் பேருணர்வு. அவரது பெருவாழ்வின் மூலம் பெண்மை புனிதம் பெற்றது, மனைவி என்ற நிலை மதிப்பு பெற்றது, தாய்மை தனி இடம் பெற்றது. என் மகள் சாரதை ஒரு துறவியை மணந்து கொண்டு விட்டாள், அம்மா என்று குழந்தைகள் அழைக்கும் பொழுது ஏற்படும் இன்பத்தை அவளுக்கு அறிய முடியாமல் போய்விட்டது என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் காதுகளில் விழும்படி சாரதியின் தாயார் மனமருந்தி கூறினார். இதை கேட்ட குருநாதரோ, உங்கள் மகளுக்கு எண்ணற்ற குழந்தைகள் கிடைக்கப் போகிறார்கள், அவர் சலித்து போகும் அளவிற்கு இரவு பகலாக அம்மா அம்மா என்று குழந்தைகள் இடைவிடாது அழைக்கப் போகின்றார்கள் என்று மறுமொழி பகர்ந்தார். இது பலித்ததையும் பலித்து வருவதையும் நாம் இன்று கண்கூடாக கண்டு கொண்டிருக்கிறோம். எதையோ தேடி தேடி ஓடி அலையும் மாந்தர் கூட்டம் இன்று நிம்மதியின்றி தவிக்கிறார்கள். அவர்களுக்கான அன்னையின் அன்பு மொழி ஒன்று: போதும் என்ற மன நிறைவுக்கு நிகரான செல்வம் எதுவும் இல்லை, பொறுமைக்கு சமமான பண்பு வேறு இல்லை. மகளே, இதோ பார், வாழ்க்கையில் ஆபத்துகள் வராது என்பது உண்மை இல்லை. துன்பங்கள் எப்பொழுதும் தொடரத்தான் செய்யும், ஆனால் அவை நிலைத்து நிற்காதே. பாலத்திற்கு அடியில்
என்றும் ஓடிக்கொண்டிருக்கும் நீரைப் போல் அவையும் நிற்காது போய்விடுவதை நீ காண்பாய். எத்தனைதான் கேட்டாலும் படித்தாலும் துக்கம் தொண்டையை அடைக்கும் பொழுது நாம் அரவணைத்து ஆறுதல் மொழி கூறும் அன்பு உள்ளம் அருகில் இல்லாவிடில் படித்தது வீணாகி விடுகின்றதே. அப்படி ஒரு துர்பாக்கிய சூழ்நிலையை சந்திக்கும் போது நம்மை காப்பதற்காக அன்னை அருளிய அபயவரம் ஒன்று. உனக்கு துன்பம் நேரும் பொழுது எனக்கு ஒரு அன்னை இருக்கிறாள் என்று எண்ணிக்கொள். அந்த துன்பத்தின் தாக்கத்திலிருந்து நீ விடுபடலாம் என்று அன்னை கூறியதன் பயனை அனுபவித்து வருபவர்கள் ஏராளம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் அப்படி நினைப்பது இல்லை என்பதும் உண்மை. அவர்களுக்காகவும் அன்னை அருளிய அபயவரம் உள்ளது. அஞ்ச வேண்டாம், மனித பிறவி துன்பங்கள் நிறைந்தது, எனவே எதையும் தாங்கிக் கொள்வதே சிறந்ததே. இறைவனின் நாமத்தை சொல்லிக்கொண்டு துன்பங்களை பொறுமையாக நீ சகித்துக்கொள். எவருமே இறைவனாக இருந்தாலும் மனித வடிவில் வரும்பொழுது மனம், உடல் இவை தரும் துன்பங்களை ஏற்றே ஆக வேண்டும். அவதார புருஷர்கள், அருளாளர்கள், துறவிகள் இவர்களும் துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். சாதாரண மனிதர்கள் செய்கிற தவறுகளையும் பாவங்களையும் இவர்கள் தங்கள் மீது ஏற்றுக்கொண்டு மனித குலத்தின் நன்மைக்காக தங்களையே பலியிட்டுக் கொள்கிறார்கள். துன்பங்களால் நொந்து கொண்டிருக்கும் உன் உள்ளத்தை அவரிடம் திறந்து காட்டு. நெய்ந்துருகி கண்ணீர் விட்டு அழுது பிரார்த்தனை செய். எனக்கு மன அமைதியை தந்துருள வேண்டும். தொடர்ந்து இவ்வாறு செய்து வந்தால் படிப்படியாக நீ அமைதி பெறுவாய். இப்படியெல்லாம் அன்னை கூறி இதை கேட்ட பிறகும் கூட அமைதி கிடைக்கவில்லையே என்று சில பக்தர்கள் புலம்புவதை நம்மால் கேட்க முடிகிறது. அதற்கு அவரவர் செய்த பாவ புண்ணியத்தின் தாக்குதலே காரணம் என்றே பதில் தர வேண்டியுள்ளது. இதற்கும் கூட அன்னையார் பதில் தந்துள்ளார். தன் செயலுக்குரிய பலனை ஒருவர் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் இறைவனின் திருநாமத்தை உச்சரிப்பதன் வாயிலாக அதனுடைய வேகத்தை சிறிது குறைக்கலாம். பனையளவு உனக்கு காயம் ஏற்பட வேண்டும் விதி இருந்தாலும் இறைவனை நினைப்பதன் வாயிலாக தினையளவு காயம் ஏற்படும். தவம், ஜபம் இவற்றின் மூலமாக வினைப்பயன் பெருமளவிற்கு மட்டுப்படுத்தப்படும். பொதுவாக நாம் படும் துன்பங்களுக்கு நாம் வாழ்ந்து வருகின்ற சூழ்நிலைகளும் ஒரு காரணம் என்றாலும் அளவுக்கு அதிகமான துக்கத்தை ஒருவர் அனுபவிக்கிறார் என்றால் அவரின் பாவ கணக்கு சற்று அதிகமாகவே இருக்கிறார் என்றே பொருள். கற்பு என்னும் மனத்தவமே பெண்களுக்கான உயர்ந்த லட்சியம். பொறுமை, புனிதம், தவம், தியாகம் எல்லாம் இதிலேயே அடங்கிவிடுகின்றன. இந்த வழியில் அல்லாது வேறு எந்த வழியில் பெண்களை முன்னேற்ற முயற்சித்தாலும் அது அவர்களுக்கும் நாட்டிற்கும் கேட்டையே விளைவிக்கும். இதையே சுவாமி விவேகானந்தர் பெண்களின் முன்னேற்றம் என்ற பெயரில் சீதை லட்சியத்திலிருந்து விலகச் செய்தால் அந்த முயற்சிகள் தோல்வியே தழுவும். அதையே இன்று நாம் காண்கின்றோம். சீதையின் அடியொற்றியே நம் பெண்கள் முன்னேற வேண்டும், அது ஒன்றேதான் வழி என்று கூறுகிறார். சுவாமிஜி மட்டுமல்ல, இந்து மதம் மட்டுமல்ல, சமய வரலாற்று ஏடுகளை புரட்டி பார்த்தால் உலகின் மதங்கள் ஒவ்வொன்றும் இதையே கூறுவதை நாம் காண்போம். தாய்மை என்பது அர்த்தித்துவம் என்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். பெண்மை என்ற இரகசியத்தின் திறவுகோல் தாய்மை. இந்திய பெண்மையின் நிறைவு தாய்மை. அந்த அற்புதமான எல்லா துன்பங்களையும் சகித்து கொள்கின்ற எப்பொழுதும் மன்னிக்கும் பண்பு நிறைந்த தாய்மைதான் இந்திய பெண்மையின் லட்சியமும் நிறைவும் என்கிறார் சுவாமிஜி. அந்நியார் தன் எல்லையற்ற கருணையாலும் தாயன்பாலும் தன் உடல் உபாதைகளை பற்றி நினைவு சிறிதுமின்றி அனைவருக்கும் தீட்சை அளித்தார். வருகின்ற அனைவரும் ஏன் பாவிகளையும் கூட வாரி அணைத்து தன் மடி மீது அமர்த்தி கொண்டார். அந்நியார் மிகவும் உடல் பலவீனமடைந்து தானே எழுந்து உட்கார கூட முடியாமல் இருந்தபோது அவரது சீடர்கள் மிகவும் வேதனையுடன் அந்நியார் குணமடைந்து எழுந்த பின் தீட்சைக்கென்று யாரையும் அனுமதிக்கக்கூடாது என்று தங்களுக்குள் வேதனையுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அன்னையார் சிரித்தபடியே, என்ன இப்படி பேசுகிறீர்கள்? வெறும் ரசகுல்லா சாப்பிடுவா குருதேவர் இந்த உலகிற்கு வந்தார் என்றார். நம் மீது தெய்வத்தின் கருணையை விவரிக்க வேறு ஏதானும் இருக்க முடியுமா? இன்னொரு சமயம் அன்பின் திரண்ட வடிவமான கருணை பொங்கும் விழிகளுடன் புன்னகை பொலியும் முகத்துடன் அன்னையார் அமர்ந்திருந்தார். அப்பொழுது அவர் சீடர் ஒருவர், எங்கே அன்னியின் திருப்பாதங்களை தொட்டு நமஸ்கரித்தால் நமது பாவத்தின் காரணமாக அன்னையாருக்கு வேதனை ஏற்படுமோ என்று தயங்கி நின்றார். அவரது தயக்கத்தை புரிந்து கொண்ட அன்னையார், மகனே, கவலை எதற்கு? எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொள்ளத்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். மற்றவர்களின் துன்பங்களையும் துயரங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வேறு யார்தான் ஏற்றுக்கொள்வார்கள் என்று ஆறுதல் அளித்து அருள் புரிந்தார். இந்த உலகத்திற்கு தாயாக வந்த அந்த தயாவரே ஆதி பராசக்தி அம்பிகை தன்னை நாடி வந்த அனைவருக்கும் ஆன்மீக உயர்வையும் உலகியல் க்ஷேமங்களையும் அளித்ததோடு
அவர்களது பாவங்களையெல்லாம் தான் ஏற்று துயரப்படுவதிலேயே இன்பம் காணும் தியாக தீபமாய் தியாகத்தின் சுடராய் மிளிர்ந்தார். ராஜராஜேஸ்வரியான நமது அன்னையார் மனித குலத்தின் மீது கொண்டு அளப்பரிய கருணையால் மண்ணுலகில் அவதரித்தார். மக்கள் புழு போல் நெளிந்து கஷ்டப்படுகிறார்களே, எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டுமா, நீ ஏதாவது செய்ய மாட்டாயா என்று பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டதற்கிணங்க தன் தெய்வீக தன்மையை மறைத்து கொண்டு ஸ்ரீ டாகூரின் பூவுல வாசத்திற்கு பிறகும் கூட நீண்ட நெடிய 34 ஆண்டுகள் பூவுலகை புனிதப்படுத்துவதற்கென்றே தங்கியிருந்தார் நம் அன்னையார். அவர் நினைத்திருந்தால் தன் அவதார நோக்கம் முடிந்த பின் வைகுண்டத்திற்கு திரும்பிவிட்ட சீதாதேவியை போல் தானும் மண்ணுலகின்றி விட்டிற்கு சென்றிருக்க முடியும். ஆனால் தாயாக அவதரித்த நம் அன்னையார் நமக்காக தம் அளவற்ற கருணையால் பலவித துன்பங்களையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு இம்மண்ணுலகில் வசித்தார். தட்சிணேஸ்வரத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தங்கியிருந்த அறையில் இருந்து 50 அடி தூரத்தில் அமைந்திருக்கும் நகபத் என்ற வாத்திய மண்டபத்தில் அன்னையார் தங்கியிருந்தார். அந்த அறைதான் அன்னைக்கு அரிசி பருப்பு போன்ற பொருள்கள் வைக்கும் இடம், பூஜை அறை, சமையல் அறை, விருந்தினர்களை சந்திக்கும் அறை அனைத்தும். அதில் உள்ள பொருள்களை தவிர 2 பேர் படுக்கலாம். அவ்வளோ சிறிய அறை அது. அதில் தங்கித்தான் அன்னையார் குருதேவருக்கு பணிவிடை செய்து அவரது சீடர்களுக்கும் பக்தர்களுக்கும் உதவி வந்தார். சாரதா தேவி என்று ஒருவர் அங்கு தங்கியிருப்பதை ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நெருங்கிய சில பக்தர்கள் கூட அறிந்திருக்கவில்லை. அந்த அளவிற்கு தன்னை மறைத்து கொண்டு சேவையுடன் செய்து கொண்டு இரவும் பகலும் ஜபத்திலும் தியானத்திலும் தீவிரமாக அன்னையார் ஈடுபட்டு வந்தார். இந்த நகபத்திலிருந்து ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு உணவு சமைத்து எடுத்து செல்வது அன்னையாரது தினசரி வழக்கம். ஒரு நாள் அவ்வாறு உணவை எடுத்து செல்கையில் வழியில் ஒரு பெண் குறுக்கிட்டு, அம்மா, குருதேவருக்கு தானே உணவு கொண்டு செல்கிறீர்கள், இன்று ஒரு நாள் மட்டுமாவது அந்த பாக்கியத்தை எனக்கு தாருங்கள், நான் அந்த உணவை எடுத்து சென்று ஸ்ரீ ராமகிருஷ்ணருக்கு கொடுக்கிறேன் என்றாள். அம்மா என்று அழைத்ததும் அன்னை வேறு எதையுமே யோசிக்காமல் உணவுத்தட்டை அவளிடம் கொடுத்து அழைத்து சென்றார். அந்த பெண் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அறையில் உணவை வைத்து விட்டு சென்றதும் அவருக்கு உணவு பரிமாறி அருகில் இருந்து விசிற் கொண்டிருந்தார். அந்த பெண் ஒழுக்கம் இல்லாதவள் என்பது உனக்கு தெரியாதா? அவள் கைப்பட்ட உணவை நான் எவ்வாறு உண்பேன் என்று ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அன்னையிடம் கேட்டார். உங்கள் நிலை எனக்கு தெரியும், எப்படியாவது எனக்காக சாப்பிடுங்கள் என்று அன்னையார் கெஞ்சி கேட்டார். சரி, ஆனால் இனி இதுபோல் கண்டவரிடம் எனக்கு எடுத்து வரும் உணவை கொடுப்பதில்லை என்று உறுதிமொழித்தா என்றார் ஸ்ரீராமகிருஷ்ணர். இதை கேட்டதும் அன்னையார் விசிறியை கீழே வைத்துவிட்டு 2 கைகளையும் கூப்பியபடியே, என்னை மன்னித்து விடுங்கள், கூடிய வரை அதற்கு நான் முயற்சிக்கிறேன். ஆனால் யாராவது என்னை அம்மா என்று அழைத்து எதையாவது கேட்டால் அதனை மறுக்க என்னால் இயலாது. அது மட்டுமின்றி நீங்கள் எனக்கு மட்டும் குரு அல்லவே, எல்லோருக்கும் குருதேவர் அல்லவா, கருணை காட்டுங்கள் என்று கண்ணீர் மல்க கேட்டதும் குருதேவரின் உள்ளம் இளகியது. அவர் பதிலில் பொதித்திருந்த தாய்மை பெருக்கை கண்டார். தனது முதல் சீடர் ஆன்மீக பணியில் தன்னை தொடர தயாராகிவிட்டது கண்டு அவர் நெஞ்சம் பெருமிதம் கொண்டது. இன்றும் அம்மா அம்மா என்று அழைக்கும் குழந்தைகளின் அழைப்பினை ஏற்று ஓடோடி சென்று அருள் புரிகிறார் நம் அன்னை. எத்தனையோ பக்தர்களின் வாழ்வில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அற்புத சம்பவங்கள் அன்னையின் கூற்றை நிதர்சனமாக்கி கொண்டிருக்கின்றன. அன்னை மறைந்தாலும் அவரது பணி அவர் பெயரில் இன்றும் தொடர்கிறது. அற்புத சக்தியை மீண்டும் மலரச் செய்வதற்கே அன்னை பிறந்திருக்கிறார். அன்னை சாரதி என்னும் அன்பு சாகரத்தில், அமுத சாகரத்தில் மூழ்கி பிறவா பெருநிலை எய்துவோம். அன்பு மயமாக நாம் மாறுவதே அன்னின் திருப்பாதங்களுக்கு நாம் செலுத்தும் அஞ்சலியாகும். யாரெல்லாம் வந்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் வரவில்லையோ, இனி யாரெல்லாம் வரப்போகிறார்களோ அந்த என் பிள்ளைகளுக்கெல்லாம் என் அன்பை தெரிவித்துவிடு. என் நல்ல ஆசைகள் அவர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. இது அன்னையின் இறுதி வார்த்தையாகும். அன்பெனும் குணத்திற்கு ஒட்டுமொத்தமாக ஒரு உருவம் கொடுக்க வேண்டும் என்றால் அது அன்னை ஸ்ரீ சாரதா தேவியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அன்னை ஸ்ரீ சாரதா தேவியாரின் அன்பையும் அருளையும் ஆசியையும் அறிவுரைகளையும் அன்பு மொழிகளையும் பெற்று அனைவரும் ஆனந்தமாக இருப்போமாக. அனைவருக்கும் நமஸ்காரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலே ஈடுபட்ட அனைவருக்கும் இது நல்லா தெரியும். வாழ்க்கையின் குறிக்கோள் முக்தி, அதாவது பரிபூர்ண ஆனந்தம், பிரம்மானந்தம், பரிபூர்ண ஆனந்தம் தான் வாழ்க்கையுடைய ஒரு குறிக்கோள்.
இந்த பரிபூர்ண ஆனந்தம் என்பது எப்படி கிடைக்கும்னு சொன்னால், ஒரு ஜீவன் பரமாத்மாவிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணம் பண்ணும்போது இந்த பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்கும். ஜீவன் தன்னை பரிபூர்ணமாக பரமாத்மாவிடம் ஒப்படைக்கக்கூடிய இந்த செயலுக்கு பேர் யஜ்ஞம். சாஸ்திரங்களிலே இந்த மாதிரி பல யஜ்ஞங்களை பற்றி சொல்லியிருக்கு. அதில் ஒன்று ஜப யஜ்ஞம். பரமாத்மா ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்காங்க, யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. ஏனென்றால் இந்த ஜப யஜ்ஞம் என்பது ரொம்ப எளிமையானது. இதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை மனசு தவிர. மற்ற திரேதாயுகத்தில் பண்ண யஜ்ஞம் நீண்ட காலம் தபஸ் பண்ண வேண்டியது. மற்ற யாகங்கள் ஹோமங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய பொருள்கள் வேணும். ஆனால் இந்த ஜப யஜ்ஞத்துக்கு அது எதுவுமே வேண்டாம், ரொம்ப எளிமையானது. அதனால் இது எல்லாரும் செய்யக்கூடியது, செய்யறதுக்கு எளிமையானது. அதுக்கு பகவான் சொல்லியிருக்காங்க யஜ்ஞானாம் ஜப யஜ்ஞோஸ்மி. இந்த விஷயத்தை பற்றி நிறைய சாதுக்கள், நிறைய மகான்கள் எல்லாரும் இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜபத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அன்னையாரும் இதை பற்றி என்னென்ன சொல்லியிருக்காங்க என்பதை நம்ம கொஞ்சம் பார்ப்போம். ஜபம் என்றால் என்ன? எல்லாருக்கும் தெரியும். இஷ்ட தெய்வத்தினுடைய நாமத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது தான் ஜபம். அன்னையார் இதோட இன்னொன்று சேர்க்குறாங்க, அந்த ஜபம் பண்ணும்போது நம்ம இஷ்ட தெய்வத்தினுடைய தியானத்தையும் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஜபம் ஆகும். ஏன் இந்த ஜபம் செய்ய வேண்டும்? அந்த ஜபத்துக்கும் முக்திக்கும் எப்படி சம்பந்தம் இருக்குது? அந்த ஆனந்தம் எப்படி ஜபத்தினால கிடைக்கும்? பரிபூர்ண ஆனந்தம் என்ன சொல்கிறோமே, முக்தி என்ன சொல்கிறோமே, அது எப்படி இதனால் கிடைக்கும் அப்படி சொன்னால், எல்லாருக்கும் ஏதாவது செய் அப்படி சொன்னால் கொஸ்டின்ஸ் கேட்கத்தான் செய்வாங்க. இப்போ சின்ன குழந்தைகளும் கேட்டால் ஏன் ஏதாவது செய்யன்னு சொன்னால் ஏன் அப்படி கேட்கத்தான் செய்வாங்க. அது யார் ஒரு சாதாரண மனிதனும் ஒரு முட்டாளும் கூட பிரயோஜனம் இல்லாத காரியத்தை செய்ய மாட்டான். அதனால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது என்பது நம்ம தெரிஞ்சால் இன்னும் நல்லா நம்ம ஜபம் பண்ணணும் அப்படி நம்ம ஆசைப்படலாம். முதலாவது நமக்கு இந்த முக்திக்கு ஜபத்துக்கு எப்படி சம்பந்தம் வருதுன்னு சொன்னால், முக்தி வேணும்னு சொன்னால் நமக்கு மன தூய்மை வேணும். மன தூய்மை இல்லாமல் இந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்காது. இது அன்னையார் சொல்லியிருக்காங்க, ஒருவன் ஜபம் செய்தால் மட்டும் போதும் மன தூய்மை அடைகிறான். மன தூய்மை வேணும்னா ஜபம் மட்டும் பண்ணால் போதும். என்னென்னமோ ஜபம் தபம் எல்லாம் நிறைய தபஸ் எல்லாம் பண்ணுறதை விட ஜபம் மட்டும் பண்ணால் நமக்கு மன தூய்மை கிடைக்கும். ரெண்டாவது, இந்த முக்திக்கு தேவையானது, ஆனந்தத்துக்கு தேவையானது ஸ்திர மனசு, நிலையான ஒரு மனசு வேணும். மனசினுடைய இயல்பு என்னன்னு சொன்னால் சஞ்சலமானது, அது சொன்னபடி கேட்காது. அது எல்லாருடைய அனுபவம். அந்த ஸ்வர்கா ரிட்டர்ன் அர்ஜுனனே சொல்கிறாங்க, இது ரொம்ப கடினமாக இருக்குது, இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த காற்றை பிடிக்கிறது மாதிரி கடினம் அல்லவா இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அதனால் கிருஷ்ணர் சொல்கிறாங்க, ஆமாம் அது உண்மை தான். ஏன்னு சொன்னால் பகவான் ஏன் ஒத்துக்கிறாங்கன்னு சொன்னால், அது ப்ராடக்ட்லேயே ஒரு மிஸ்டேக் இருக்குது. அப்படித்தான் நான் படைச்சி வச்சுருக்கிறேன். அது அந்த மனசு அப்படி தான் இருக்கும். பார்த்தா எல்லோரும் நல்ல ஸ்ட்ரெயிட்டாக உட்கார்ந்து தியானம் பண்ணுற மாதிரி இருப்போம். ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்கும்போது ரொம்ப நல்ல தியானம் பண்ணுறாங்களேன்னு தோணும். ஆனால் உள்ளே என்ன நடக்குதுன்னு அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அதனால் எல்லார் மனசும் அப்படி தான் இருக்கு. நம்ம மனசு எப்படி சஞ்சலமாக இருக்கோ அப்படியே எல்லார் மனசும் இருக்கு. அதனால் பயப்பட வேண்டாம், நான் மட்டும் இப்படி மோசமாக இருக்கிறேனே, மற்றவங்களெல்லாம் நல்ல தியானம் பண்ணுறாங்களே அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். எல்லார் மனசும் அப்படி தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று அதோடைய பிரச்சனை என்னன்னு சொன்னால், எது சொன்னாலும் அதுக்கு அப்போசிட்டாக செய்கிறது. இது செய்யாதீங்கன்னு சொன்னால் அதை செய்யும். இந்த பக்கம் போகாதீங்கன்னு எழுதி போடுங்க, அந்த பக்கத்தான் மக்கள் போவாங்க. ஒரு இது புக்கு எக்ஸிபிஷனுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு நல்ல ஒரு புஸ்தகம் ரொம்ப சேல்ஸ் ஆகிட்டு இருந்தது. அது பேர் என்ன தெரியுமா? ப்ளீஸ் இந்த புஸ்தகத்தை படிக்காதீர்கள். அந்த புக்கு தான் எல்லாரும் வாங்கிட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. இது மனசினுடைய இயல்பு. எது செய்யணும்னு சொல்கிறாங்களோ அது செய்யாது. ஸோ இப்படி இருக்கிற மனசுக்கு ஒரு பயிற்சி வேணும். அந்த பயிற்சி தான் இந்த ஜபம். இந்த ஜபம் பண்ண பண்ண மனசு
பெறும், அது ஸ்திரமானதாக ஆகும். அதுக்கு அன்னையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருவன் நாள்தோறும் 15,000 25,000 வரை ஜபம் செய்தால் அவனுடைய மனசு ஸ்திரமாக இருக்கும், நிலை நிற்கும். இது முற்றிலும் உண்மை. இதை நான் என்னுடைய அனுபவத்திலேயே நான் கண்டு கொண்டிருக்கிறேன். ஒருவன் இதனை செய்து பார்க்கட்டும், தோல்வி அடைந்தால் பிறகு என்னிடம் முறையிடட்டும் அப்படி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ செய்யணும்? 15,000 25,000. அம்மா எவ்வளோ செஞ்சாங்க? 1,00,000. நமக்கு 25% தான். அதனால் நம்ம 25% பண்ணாலே நம்ம மனசு ஸ்ட்ராங்காக நிலை நிற்கும். இந்த நிலை நிற்ற மனசுனால தான் முக்தியை நம்ம அடைய முடியும். அதுக்கு நமக்கு இப்போது இந்த 2 விஷயங்களை நமக்கு நல்லா கிடைக்கும் என்பது ஒரு மன தூய்மை, இன்னொன்று ஸ்திரமான மனசு. அன்னையர் இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஜபம் செய்தால் மட்டும் போதும், அவனுக்கு இறை காட்சி தானாகவே கிட்டும். வேறு என்னென்னமோ யோக சாஸ்திரங்கள், ஹட்டயோகம் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஜபம் மட்டும் செய்தால் போதும் இறை காட்சி கிட்டும். நிறைய ஆன்மீக உண்மைகள் இருக்குது. அந்த ஆன்மீக உண்மைகளை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, ஒரு மன தூய்மை, ஒரு புத்தி, அந்த மாதிரி எல்லாம் தேவை. அதுக்கெல்லாம் அது ரொம்ப புஸ்தகங்கள் படிக்கணுமோ, என்னமோ நிறைய டிஸ்கஷன் பண்ணணுமோ, கேள்வி கேட்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஜபம் பண்ணால் ஆன்மீக உண்மைகள் தானாகவே விளங்கும். அப்புறம் இது மக்களெல்லாம் நினைக்கலாம், நமக்கு இருக்கிற பிரச்சனை இல்லை, நமக்கு ஆன்மீகமும் வேண்டாம், இறை காட்சியும் வேண்டாம், நமக்கு மன தூய்மையும் வேண்டாம், ஸ்திர நிலையும் வேண்டாம், பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதே பெரிய ப்ராப்ளமாக இருக்குது, அதனால் இது எல்லாம் நமக்கு தேவையில்லை, இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா அன்னையார் அதுக்கும் சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு மௌனமாக ஜபம் செய்வது ஒரு மேலான சுலபமான வழி, ஈஸியான வழி ஜபம் பண்ணுறது. நம்ம பல தடவை என்ன பண்ணுவோன்னா, பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப புத்திசாலியாக யோசனை பண்ணிவிட்டு நிறைய சிக்கலில் மாட்டிக்கிடுவோம். ஜபம் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இது சால்வ் ஆயிரும். இப்போ மாமியார் வீட்டில் உள்ள ஒரு பொண்ணு அம்மா வீட்டுக்கு போகணும், ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, அம்மா வீட்டுக்கு போகணும், கேட்டால் பிரச்சனை வரும், இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போகலைன்னா அங்கே பிரச்சனை வரும், நீ எதுக்கும் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன், என்ன செய்யறது அப்படி சொல்லி கேட்குறத விட போய் ஜபம் பண்ணிட்டாங்கன்னா, மாமியாரை கூப்பிட்டு போயிட்டு வா மகளே, உனக்கு அங்கே ஏதோ ஃபங்க்ஷன் இருக்காமே, நீ ரொம்ப நாளாக போகவே இல்லை, போயிட்டு வா அப்படி சொல்லிடுவாங்க. ஈஸியாக பிரச்சனை சால்வ் ஆயிரும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்த்து வைக்கிறதுக்கும் ஜபமானது ஈஸியான ஒரு வழி. எப்போ பண்ணுறது? ஜபம் பண்ணுறது 25,000 சொன்னால் எவ்வளோ நேரம் ஆகுது? அது என்ன பண்ணுறது? இன்னும் எவ்வளோ வேலை இருக்குது நமக்கு. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் வேலைக்கு வேற போகணும், வெளியே பஸ்ஸு பிடிச்சிட்டு தொங்கிட்டு போய் வேலை பார்த்துட்டு வந்து சமைச்சு ஆப்பாடான்னு சொல்லிட்டு படுக்கிறதுக்கு தான் சரியாக இருக்குது. இதில் எப்படி நம்ம இதை ஜபம் பண்ணுறது அப்படி நமக்கு தோணலாம். வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நேரங்கள், பல மணிகள் நமக்கு ஒன்று பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், பஸ்ஸில், அப்புறம் ட்ரெயினில், இதில் தான் போகும். இது போக ஹாஸ்பிட்டலில் டாக்டருக்காக காத்துட்டு அதுக்கு நேரம் போகும். இந்த நேரத்தெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம். பஸ்ஸில் போகும்போது உட்கார்றதுக்கு இடம் கிடைச்சா தானே ஜபம் பண்ண முடியும். தொங்கிட்டு போகிறவங்க எப்படி ஜபம் பண்ண முடியும்னு சொன்னால், மனசு சும்மா இருக்குதா? தொங்கிட்டு போகிறோன்னு சொன்னால் மனசு சும்மாவாக இருக்குது, ஏதோ நினச்சிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் இது நினைக்க வேண்டியது தான். இதுக்கு இந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால ஜபம் நம்ம முழுசாக பண்ண முடியும். நம்ம நினச்ச அளவுக்கு 25,000 இருந்தாலும் நம்ம செய்ய முடியும். காலத்தை வீணாக்காதே. எப்பொழுதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் ஜபம் செய்து வா, காலத்தை வீணாக்காதே. நான் அன்னையார் சொல்லியிருக்காங்க. அன்னையார் அப்படி செஞ்சு காட்டிருக்காங்க. அவங்க அத்தனை வேலையிலையும் செஞ்சு காட்டிருக்காங்க. அதனால் இது நாமும் செய்ய முடியும். மனசு இதை நீங்கள் யாராவது நம்ம திட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எத்தனையோ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மனசு ஒரு பக்கத்திலே அது நினச்சிட்டே இருக்கும்.
பல்லு வலி இருந்ததுன்னா என்னெல்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் வலி இருக்குது வலி இருக்குது வலி இருக்குன்னு போயிட்டே இருக்கும் மனசு. அதே மாதிரி மனசனுடைய இயல்பு இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கக்கூடிய ஒரு இயல்பு இருக்குது. அதனால் முயற்சி பண்ணி செய்யணும். பஸ்ஸில் உட்கார்ந்துட்டோம்னா அதே வழி தான், டெய்லி அதே வழியில் போயிட்டு போயிட்டு வரோம். ஆனால் இது ஜன்னல் பக்கத்தில் இடம் கிடச்சிருச்சுன்னா ஓடி போய் உட்காந்துட்டு வெளியே வேடிக்கை பார்க்கணும் தான் மனசு தோணுது. அதே கடைகள், அதே ரோடு, அதே மனிதர்கள், ஆனாலும் வெளியே பார்க்கணும் அப்படி தோணுது. கண்ணு மூடிட்டு ஜெபம் பண்ணலாமே. யாரோ கத்திட்டு போகிறாங்க, யாரோ அழுறாங்க, யாரோ பேசுகிறாங்க, நம்ம ஏன் யோசிக்கணும் அதை பற்றியெல்லாம்? ஜெபம் பண்ணலாமே. இது முயற்சி பயிற்சியால் சாத்தியம். அதனால் இந்த மாதிரி நம்ம காலத்தை வீணாக்காமல் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். எப்படி செய்யணும் ஜெபம்? எப்படி செய்யணும்னு சொன்னால் ஸ்ரத்தையோட ஒருமுக மனப்பாடோடு செய்யணும், கான்சன்ட்ரேஷனோடு பண்ணணும். அப்படி பண்ணுறது நல்லது. இப்போ கான்சன்ட்ரேஷன் இல்லையே என்ன செய்யறது? விட்டு விடலாமா? ஜெபம் விடலாமா? அப்படி சொன்னால் கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் போனாலும் பரவாயில்ல, ஜெபம் செய்யணும். அன்னையார் சொல்லியிருக்காங்க. ஜெபம் எப்படி இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட அந்த எண்ணிக்கையை நம்ம செஞ்சு ஆகணும். அப்படி செய்கிறதுனால பலன் கிடைக்கும். அது இன்னொன்று, அது டிவோஷனோட, பக்தியோட, ஒரு நேர்மையோட, ஆத்ம சமர்ப்பணத்தோட ஜெபம் செய்தால் நல்ல பலன் கிட்டும். இதுக்கு இத்தனை விஷயங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. ஒன்று, முதல்ல நம்ம இந்த முக்திக்காக நிறைய வழிகள் இருக்குது. அதில் ரொம்ப எளிமையான வழி இந்த ஜபம். ஜபம் என்பது எளிமையான வழி. ஜபத்தை செய்யும்போது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். இல்லை 10 பாயிண்ட்ஸு சொல்லியிருக்காங்க அம்மா, 10 பாயிண்ட்ஸு ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடுவோம். ஜபம் பண்ணும்போது நம்ம அந்த இஷ்ட தெய்வத்தை நாமத்தை சொல்கிறதோடு அது தியானம் பண்ணுறது சிறந்தது. இது ஜபம் எதுக்காக செய்யணும்னா மன தூய்மைக்காகவும் மனநிலை ஸ்திரமாக இருக்கிறதாகவும் நம்ம இது பண்ணணும். இதனால் நமக்கு கடவுளுடைய காட்சி கிடைக்கும். ஆன்மீக உணர்வுகள், ஆன்மீக உண்மைகளை எல்லாமே நம்ம பெற முடியும். நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் ரொம்ப சுலபமாக நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு தானாகவே சால்வ் ஆயிரும். அதுக்காக எப்போ பண்ணணும்னா எப்போ டைம் எல்லாம் கிடைக்குமோ, இதுக்கு இந்த மாதிரி குளிச்சு தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், அப்படியெல்லாம் இல்லை. எந்நேரத்தில் எங்கே இருந்தாலும் நம்ம ஜபம் செய்யலாம். ஜபம் செய்கிறதுக்கு ஜபமாலேயே இருக்கணும்னு இல்லை, மனசிலே மௌனமாக ஜபம் பண்ணணும். அது ஒரு முக்கியமாக அம்மா சொல்லியிருக்காங்க. மௌனமாக ஜபம் பண்ணலைன்னா பிரச்சனை வரும். அது நம்ம பல தடவை பார்த்துருக்குறோம். ஏன் சத்தமாக சொல்கிறேன்? நான் தியானம் பண்ணுறேன் இல்லையா, நீ சத்தமாக ஜபம் பண்ணேன்னா எனக்கு டிஸ்டர்ப் ஆகும். ஆமாம், இவன் ரொம்ப பெரிய ஆள், ஜபம் பண்ணிகிட்டு இருக்கிறான், அப்படி காமிக்கிறான், அப்படி எல்லாம் பிரச்சனை வரும். அதனால் மௌனமாக பண்ணிட்டோம்னா பிரச்சனை தானே சால்வ் ஆகணும். எல்லாரும் நம்ம பார்க்கணும், கவனிக்கணும், நம்ம ஜபம் பண்ணுறோம், பெரிய பக்தி மதி அப்படியெல்லாம் பேர் தேவையில்லையே. அதுக்காக மௌனமாக ஜபம் பண்ணால் பிரச்சனைகளெல்லாம் நமக்கு தீர்ந்து போயிடும். பண்ணும்போது நம்ம ஒரு மன ஒருமுகப்பாடோடு செய்யணும். அது பண்ண முடியலன்னா கூட பரவாயில்ல, மன ஒருமுகப்பாடு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜபம் பண்ணணும். பக்தியோட நேர்மையாக இருக்கணும், அதில் வஞ்சகம் இருக்கக்கூடாது. ஆத்ம சமர்ப்பணம் முடிந்த அளவுக்கு, இயன்ற அளவுக்கு நீ இந்த விஷயங்களை எல்லாம் கடைபிடித்து பக்தியுடனும் நேர்மையுடனும் ஆத்ம சமர்ப்பணத்தோடனும் இந்த ஜபம் செய்யணும். அப்படி அம்மா சொல்லியிருக்காங்க. இந்த அம்மா சொன்ன இந்த விஷயங்களெல்லாம் நம்ம கடைபிடிச்சோம்னா முக்திக்கு எளிமையான ஒரு வழி, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு ஒரு எளிமையான வழி. இதை நம்ம எல்லாரும் செய்வோம். அன்னையாருடைய அருளுக்கு பாத்திரமாவோம் என்று கேட்டுக்கொண்டு முடித்துக்கொள்கிறேன். நமஸ்காரம்.
நினைவு பரிசுகளை வழங்கிய